ஹே கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th மேக்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸில் ஒரு சம் பார்த்துருந்தோம். இது அதே மாதிரி இருக்கக்கூடிய வேறு ஒரு சம் பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம ப்ரீவியஸ்லேயே ஏ கிராஸ் பினா என்ன, பி கிராஸ் ஏனா என்ன, என் ஆஃப் ஏனா என்ன, என் ஆஃப் பினா என்ன, இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்னென்னா அவங்க ஏ கிராஸ் பி கொடுத்துட்டாங்க. ப்ரீவியஸ் சம்மில் நம்ம கண்டுபிடிச்சோம், இங்கே கொடுத்துட்டாங்க. எனில் ஏ மற்றும் பியை காண்க. அங்கே ஏயும் பியையும் கொடுத்துட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏ கிராஸ் பியிலேருந்து ஏயும் பியும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ்லி எப்படி எழுதுறதுன்றதை பார்த்துட்டோம். இப்போ எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்றதை பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஏ கிராஸ் பினா ஃபஸ்ட்டு என்ன, ஏல இருக்கக்கூடிய முதல் உறுப்பு, பியில் இருக்கக்கூடிய முதல் உறுப்பு ஃபஸ்ட்டு செட்டு. அடுத்து ஏல இருக்கக்கூடிய முதல் உறுப்பு, பியில் இருக்கக்கூடிய இரண்டாவது உறுப்பு செகண்ட் செட்டு. இப்படி தான் நம்ம ஆர்டர் பண்ணி எழுதியிருப்போம். இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா நீங்கள் ஏன்றதை எடுத்து எழுதும்போது ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏவோடது. ஓகேவா? ஏவோட உறுப்புக்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏல இருக்கிறது என்ன, ஃபஸ்ட்டு ஏல இருக்கக்கூடிய ஏனாவே முதல் உறுப்பு அப்படின்றது கண்டுபிடிச்சிட்டோமா? அப்போ ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருமா? முதல் செட்டில் இருக்கிற 3ன்றது ஏவோட உறுப்பாக இருக்கும். அடுத்து இரண்டாவது செட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு உறுப்பு என்ன, 3 தான். அப்போ 3 அப்படின்றதை எழுதிக்கிறோம். அடுத்து மூன்றாவது செட்டில் இருக்கக்கூடிய முதல் உறுப்பு 5, நாலாவது செட்டில் இருக்கக்கூடிய முதல் உறுப்பு திருப்பி 5 தான். இப்போது கணம் அப்படின்னா டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணக்கூடாது. அதாவது ஒரே மாதிரி இருக்கிற இது எண்களை வந்து நம்ம திரும்பி எழுதக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதில் இருக்க எல்லாத்தையும் 2 தடவை இருக்கலாம், ஒரு தடவை நீங்கள் எழுதினீங்கன்னா போதும். அப்போ 3,5 அவ்வளோதான். இதுதான் ஏவோட வேல்யூ. அடுத்து பிக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்ன, ஃபஸ்ட்டு உறுப்பு 2. ஓகேவா? செகண்ட் உறுப்பு 4. அடுத்து திருப்பி 2 4ன்னு வருது. நம்ம இங்கேயே ரிப்பீட்டன்ஸை எழுத வேணாம். ஸோ அதனால் பீன்றதோட வேல்யூ என்னென்னா 2,4 மட்டும்தான். இவ்வளோ தான். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இந்த சம் இருக்குது. இந்த சம் வந்து மோஸ்ட்லி 2 மார்க்கில் தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ கேட்டாங்கன்னா ஒரு தடவை கிராஸ் செக் மட்டும் பண்ணிக்கோங்க. அதாவது இதை வந்து ப்ராக்டிஸ்க்கு மட்டும் கிராஸ் செக் வச்சுக்கோங்க. எக்ஸாம் ஹாலில் நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் பத்தாது. கிராஸ் செக்கிங் எப்படி பண்ணலான்னா, ஏவையும் பியை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ ஏ கிராஸ் பி எப்படி எடுத்து எழுதுவோமோ அதே மாதிரி நீங்கள் ஒரு தடவை எடுத்து எழுதி பார்த்துட்டு கொடுத்துருக்க கொஷினை நீங்கள் எழுதின ஆன்சர் வந்து ஈக்குவலாக இருக்கா, சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கா அப்படின்றத ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். இப்போ எழுதிடுவோமா ஏ கிராஸ் பியை? ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு 3,2. ஓகேவா? அடுத்து ஃபஸ்ட்டு உறுப்பு செகண்ட் உறுப்பு, ஏல இருக்கக்கூடிய முதல் உறுப்பு, பியில் இருக்கக்கூடிய இரண்டாம் உறுப்பு. அப்போ 3,4. அடுத்து ஏல இருக்கக்கூடிய இரண்டாம் உறுப்பு 5, பியில் இருக்கக்கூடிய முதல் உறுப்பு 2, 5,2. அடுத்து ஏல இருக்கக்கூடிய இரண்டாம் உறுப்பு, பியில் இருக்கக்கூடிய இரண்டாம் உறுப்பு. அப்போ 5,4. கொடுத்துருக்க கொஷினு இதுவும் கரெக்டாக இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியுது. ஸோ நம்ம ஆன்சர் கரெக்டு தான். இதை வந்து ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ்க்கு மட்டும் வச்சுக்கோங்க கைஸ். ஏன்னா வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் கண்டிப்பாக டைம் பத்தாது. ஸோ எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணி டைமை வந்து உங்களால் மேனேஜ் பண்ண முடியுதோ அவ்வளோ உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.